ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க இன்றைக்கி சமைக்கலாம். மத்தியானம் சமைக்கணும். என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. நான் இப்போ பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். பால் காய்ச்சி ஆற விட்டு பொறி ஊற்றி வச்சிடலாம். பால் காய்ச்சி வச்சாச்சு. இப்போ நான் லஞ்சுக்கு மொச்சப்பருப்பும் முருங்கைக்கீரை முருங்கைப்பூவு போட்டு ஒரு கடையல் மாதிரி, பருப்பு கீரை கடையல் மாதிரி பண்ணலான்னு தான் கீரை பறிச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் ரெண்டுமே சுத்தம் பண்ணி கழுவி எல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 டைம் பூச்சி கீச்சி இருக்கும். ஒரு பச்சை கலர் பூச்சியெல்லாம் இருக்குதுங்க நிறையா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் பார்த்து. அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு பால் ஆறிடுச்சிங்க. காய்ச்சி வச்சுருந்தேன், ஆறிடுச்சு. அதை கொஞ்சம் பொறி ஊற்றி வச்சிடலாம். 11 மணிக்கு பொறி ஊற்றினாலே 2 மணிக்கு துவைஞ்சிரும். பொறி ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம மொச்சப்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேனுங்க. மொச்சப்பருப்பில் அந்த கீரையும் பூவும் கழுவி வச்சது அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இன்ஸ்டா பாட்லேயே ரைஸ் வச்சுருக்கணுங்க உள்ளே. அதுலேயே ஸ்டாண்டு வச்சு இதையும் வச்சிட்டோம்னா அது ரெடி ஆயிரும். எடுத்து தாளிச்சு விட்டால் போதும். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. நான் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாளைக்கு இட்லிக்கு அரைச்சி வைக்கலான்னு ஒரு 2 டம்ளர் அரிசியும் ஒரு 1/2 டம்ளர் உளுந்தும் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதை அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சிலேயே நான் அரைச்சிடுவேன். அதை ஊற வச்சுருக்கிறேனுங்க. இந்த டப்பாவில் மளிகை சாமானமெல்லாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பாக்கெட்டில் இருக்குது. எல்லாம் டப்பா காலி டப்பாவும் இருக்குது. அதை எடுத்து எல்லாம் டப்பாவில் ஓசில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அது கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. இது கடலை மாவு நான் அப்பப்போ வாங்கி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் ஏதாவது இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்குவேங்க. கொஞ்சம் இதெல்லாம் 1/4 கிலோ மொச்சல், இந்த ஒரு 1/4 கிலோ ஏதாவது வாங்குறோம்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு டப்பாவாக தேடிக்கிட்டு இருக்கணுமேனு இந்த மாதிரி பெரிய டப்பாவிலேயே போட்டு வச்சிட்றதுங்க. இந்த டப்பாலாம் ரொம்ப பழசுங்க. நான்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அது நிறைய யூசேஜ் இருக்கிறப்ப வாங்கினது, ஒவ்வொரு கிலோ போட்டு வைக்கிறதுக்காக. இப்போ அவ்வளோவெல்லாம் வாங்குறதில்ல. நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால கம்மியாக வாங்குறதுனால டப்பா ரொம்ப டப்பர்வேர் டப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டப்பா. குவாலிட்டி சூப்பராக இருக்குமா. அதை தூக்கி போட மனசு இல்லாமல் நான் அப்படியே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டெல்லாம் உள்ளே போட்டு வச்சு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் அவல் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குங்க ஏதாவது. அதெல்லாம் மூடி இப்படியே டப்பாவுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். போட்டு வச்சாச்சுங்க. இந்த டப்பாலெலாம் எடுத்து வச்சாச்சுங்க. இது கல்பாசிங்க. அது ஒரு இது வாங்கி அது முடிஞ்சிருச்சு. பகுதி போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பகுதி மிச்சம் கொஞ்சம் இருந்தது கவரில். அதையும் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு, இது காஷ்மீரி மிளகாய், அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். கவர்லேயே இருந்தது. சரி டப்பாவில் போட்டு வச்சிடலான்னு போட்டேன். அது கொஞ்சம் பத்தில் ரொம்ப கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி அது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிளகா டப்பாவிலேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது அது சாதா மிளகா தாங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு அதுலேயே போட்டு வச்சுட்டேன். இன்னும் இது கொஞ்சத்துக்கு இன்னொரு டப்பாவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு அதுலேயே போட்டு வச்சாச்சு. அப்புறம் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கிறேனுங்க. வேலை பார்த்தா இப்போல்லாம் வெயிலில் தண்ணி வெயிலுங்க, பயங்கரமான வெயில். அதனால் தண்ணி குடிச்சிக்கிறது அப்பப்போ. நல்லா தண்ணி குடிச்சிக்கோணுங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வெயிலில் மோர் அந்த மாதிரி அடித்து குடிச்சிக்கிறது தான். குடித்தா தான் இந்த வெயிலில் சமாளிக்க முடியும். அதனால் நல்லா இந்த நெல்லிக்காய் மோரும் கூட அடித்து குடிக்கலாம். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில், வெள்ளரிக்காயில் எல்லாத்துலேயும் மோர் அடித்து குடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி மோர் அடித்து குடிச்சிக்கலாம். நான் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க. சுகர் இருக்கிறதுனால இப்போ நம்ம சுகர்லாம் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்க முடியாது. இந்த மாதிரி மோர் அடித்து குடிச்சிக்கலாம். இந்த பாத்திரமெல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் விளக்கி வச்சுருந்த பாத்திரம் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பை பிடிச்சிக்குதுங்க. அது கதவெல்லாம் திறந்து வைக்கிறதுனால இப்போ பயங்கரமாக குப்பை பிடிச்சிக்குதுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சுங்க. எடுத்து பருப்பை தாளித்து விட்டுறலாம்.
பருப்பு தாளிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வெந்துட்டே போதும். அது அப்படியே கடைஞ்ச மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டேங்க. அது வீடியோவில் ஆட் ஆகல. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டால் அவ்வளவுதாங்க. அது வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை. தாளிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு வடகை மட்டும் பறித்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து காய் எதுவும் செய்யலைங்க. வடகமே பொரித்து சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.